அம்மா உன் கூட வருவாங்க. இல்ல பெரியம்மா, நீங்க தான் வரணும். நீ சில விஷயங்களை கையில் எடுத்து செய்யணும். நாங்க உன் பக்கம் நிக்கிறோம். நாங்க சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்தா நாம சீக்கிரமே நம்மளோட பங்கெல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். சட்டப்படி உங்களோட கல்யாணம் செல்லாது. இப்ப போய் இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வெயி, அது இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த ஆனந்தியை இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறது தான். அப்பா, கார்த்திக் அண்ணாவை கூட்டி போலாம்ப்பா. ஓ, கூட்டிட்டு போலாமே. ஏங்க எங்க போறீங்க? சும்மா இருக்க முடியாது உங்களால? உங்களுக்கு அவன் தான் முக்கியம்னா அவனை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டுங்க. நான் என் புள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். தனியா போறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. வாடி. நான் ஏற்கனவே என் மிஸ் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என் பெரியம்மாவும் என் பெரியப்பாவும் வருவாங்கன்னு. அம்மா உன் கூட வருவாங்க. இல்ல பெரியம்மா, நீங்க தான் வரணும். சரி, அம்மாவே நம்ம கூட கூட்டிட்டு போலாம். இல்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அம்மா தனியா இருக்கேன். அப்பா இருந்தும் இல்லாம போயிட்டாரு. அப்படி இருக்கும் போது புள்ள மனசு உடையாம பெரியம்மா பெரியப்பா இருக்காங்கன்னு யோசிக்கிறான் பாருங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எனக்கு இது போதும்க்கா, இது போதும். இந்த நம்பிக்கை அவன் மனசுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாமா. எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட 100 மடங்கு நீங்க இவனை நல்லா பார்த்துப்பீங்க. அவனுக்கும் இதுதான் சந்தோஷம். நீங்களும் மாமாவும் போயிட்டு வாங்களேன். ஆமாம்மா, நான் மிஸ் கிட்ட சொல்லிட்டேன். பெரியம்மா, நீங்களும் பெரியப்பாவும் தான் வரணும். கார்த்தி, இங்க வாப்பா. இங்க உட்கார். சரி, நீங்க என்ன ரைம் சொல்லி ஸ்டார் வாங்குனீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Twinkle twinkle little star, how I wonder what you want. Up above the world so high, like a diamond in the sky. அப்புறம் 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்களே, அந்த இன்னொரு ரைம் சொல்லு. குட் குட் குட். இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் வாங்கணும். ஓகே வளர்மதி, வளர்மதி. ஏமா, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? ஏங்க, இது என்னங்க அநியாயமா இருக்கு? எனக்கு இந்த வீட்ல ஆதரவா இருக்க ஒரே ஜீவன் அவ மட்டும்தான். நான் ஏதோ அவளை கூப்பிட்டு பேசுவேன், அது கூட கூடாதுன்னு சொன்னா எப்படி? என்னங்க, உங்க சென்டிமெண்ட் சீன்ல நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? என்ன வைஜெயந்தி, எதுக்கு இப்ப அடிச்சு பிடிச்சி ஓடி வர? உனக்கு சொல்லியிருக்கனா, இந்த வீட்டில் உனக்கு இருக்கிற ஒரே வேலை பிள்ளைய பார்த்துக்கிறது மட்டும்தான். மிஞ்சி மிஞ்சி உனக்கு போர் அடிச்சதுன்னா வெளியே எங்கேயா போய் சுத்திட்டு வா. ஆனா அதை விட்டுட்டு இங்க இருக்கிற மற்ற ஆளுங்களோட சேர்ந்து கலகம் பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. ஜாக்கிரதை. போய் வேலையை பாரு. போ, நான் கிளம்புறேன். அண்ணே, நான் கடைக்கு போய்ட்டுறேன். சரி அண்ணி, வரேன். சரிங்க மாமா. கார்த்தி, இருப்பா, நான் பால் எடுத்துட்டு வரேன். கார்த்தி, இதை தவிர வேற ஏதாவது ரைம்ஸ்லாம் உனக்கு தெரியுமா? எங்க பெரியபாடு சொல்லு.
அந்த ஆளு எப்படி ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னு. அதுலயும் உன் புருஷன் ரொம்ப ஓவரா துள்றாரு. இருக்கட்டும், இதுங்களுக்கெல்லாம் இருக்கு. அது தெரிஞ்ச கதை தானே, நீ எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு. ஆமா, இந்த நட்டாஷா எங்க ஓடி ஓடி போயிடுறான்? அதான் அந்த ஆனந்திக்கு ஓவர் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அவ பாவம் அவங்க வீட்ல வசதியா இருந்து பழகிருப்பா. இங்க எதுவும் சரி படலன்னு அவங்க வீட்டுக்கே போயிடுறா போல இருக்கு. அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுட்டா நம்ம பக்கம் ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும். அவளை பேசி கரெக்ட் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வரணும். நட்டாஷா வந்துட்டா, அவ ரூம்ல தான் இருக்கா. வந்துட்டாளா? வா போய் பேசுவோம். எல்லாம் நம்ம தாலே எழுத்து. வா. வாங்க வாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது தலைவலி, அதான் படுத்திருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்ல உன்கிட்ட பேசலான்னு வந்தோம். இப்ப பேசலாமா இல்ல நாங்க அப்புறமா வரட்டுமா? இல்லை, லைட்டான ஹெட்ஏக் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? வேற என்ன புதுசா சொல்ல போறேன்? எல்லாம் ஒரே விஷயம்தான். இங்க பாரு நட்டாஷா, உனக்கு இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் புரிய மாட்டேங்குது. உன் புருஷன் அந்த ஆனந்தியை எதிர்த்து பேசுறாரு, திட்டுறாரு. எல்லாம் சரிதான். ஆனா அவ அசர்ற மாதிரியே தெரியலையே. அவ இஷ்டத்துக்கு தானே ஆடுறா. நீ இங்க இல்லாத நேரமா பார்த்துதான் இங்க எல்லா முக்கியமான சீனும் நடக்குது. அப்ப நாங்க பேசுறோம், ஆனா நீ சப்போர்ட்டே இல்லாம போறது எங்களுக்கு மைனஸா இருக்கு. எனக்கு புரியல. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு என்ன காரணம்? அந்த ஆனந்திய இந்த வீட்டை விட்டு அழ அழ ஓட வைக்கணும். சரவணன் பங்கு உன் கைக்கு வரணும். அதுக்கு தானே. ஆனா அவ எப்படி இருக்கான்னு பாத்தியா? முன்ன விட இப்ப தடாலடியா எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. அந்த சிவனியான மீனாட்சியோட சப்போர்ட் காரணமா இருந்தாலும் இன்னொரு வகையில நீ ஸ்ட்ராங்கா உன்னோட எதிர்ப்பை காட்டவே மாட்டேங்கிற. என்னை என்ன செய்ய சொல்றீங்க? அவ ஒரு லோ கிளாஸ். வாயை திறந்தாலே கேவலமா தான் பேசுறா. அவகிட்ட போயிட்டு அவளுக்கு ஈக்குவலா நான் சண்டை போட முடியுமா? அப்படி ஒரு கேவலமான ஆளு இப்ப ரொம்ப நல்லவள ஆயிட்ட மாதிரி பேசுறா. எதனால? சமயம் பார்த்து அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. நீ இப்ப உஷாரானவளா நடந்துக்கணும். உன் புருஷன் திட்டுனாலும் விரட்டினாலும் அவ மசியவே மாட்டேங்கிறா. நீ சில விஷயங்களை கையில எடுத்து செய்யணும். நாங்க உன் பக்கம் நிக்கிறோம். நாங்க சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்தா நாம சீக்கிரமே நம்மளோட பங்கெல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். இந்த வீடு என்னவோ பெரிய பாரம்பரியமான வீடு, இதை வித்துறக்கூடாதுன்னு தானே அடிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன பெரிய பாரம்பரியமான வீடா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல தானாவே இடிஞ்சு விழுந்துரும். அப்புறம் என்ன செய்வாங்களா இவங்க? ஏன் திரும்ப எடுத்து ஒட்டி வைக்கவா முடியும்? அதெல்லாம் சும்மா கதை. நல்ல ரேட்டுக்கு வித்து அதை பிரிச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு தனித்தனி வீடா கட்டிக்கலாம். அதுக்கு இப்ப சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். ஆனா இதுல பல சிக்கல் இருக்கு. இப்ப உங்க பங்கு பொறுத்த வரைக்கும் அந்த சிவனியான மீனாட்சி எல்லாத்தையுமே அந்த மூதேவிக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாங்களே தவிர ஓம் புருஷனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் நாம மெயினா இப்ப ஃபைட் பண்ணணும். ஏங்க, என் புருஷன் கிட்ட தான் எல்லா ரைட்ஸுமே இருக்கே, அப்புறம் எப்படி கொடுக்க முடியாம போகும்? ஐயோ நட்டாஷா, நீ படிச்சவ, ஆனாலும் சில விஷயத்த யோசிக்காம பேசுற பாரு. இந்த சொத்து ஓம் புருஷன் சம்பாதிச்சது கிடையாது. இந்த சொத்து வேணுகோபால் சம்பாதிச்சது. அதான் சரவணனோட அப்பா சம்பாதிச்சது. அந்த சொத்தெல்லாம் சரவணனுக்கு சேராது. தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம். அதனால அந்த ஆளோட சொத்து சரவணனோட புள்ளைக்கு தான் போய் சேரும். அது வெறும் 20% தான். ஆனா மீதி 80% சிவஞானம் சம்பாதிச்சது. அந்த கடையை டெவலப் பண்ணி அதுல இருந்து வந்த லாபத்துல சம்பாதிச்சிருந்தாலும் எல்லா சொத்துமே அந்த ஆள் நேரடியா சம்பாதிச்சது. அந்த சொத்தெல்லாம் மேக்சிமம் அவர் பேர்லயும் அந்த மீனாட்சி பேர்லயும் தான் இருக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸியா எடுத்து கொடுத்துட மாட்டார் அந்த ஆளு. ஏமா காதகன்.
புருஷனும் பொண்டாட்டியும் இதெல்லாம் சும்மா இப்போதைக்கு எந்த சொத்தும் வேண்டான்னு சீன் போட்டுட்டு சுத்துறாங்க. அப்படியே கொடுத்தாலும் அவங்க கூடவே ஜாலரை அடிக்கிற அந்த ஆனந்திக்கு தான் கொடுப்பாங்களே தவிர சரவணனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு துளி கூட வராது. அந்த அளவுக்கு அந்த ஆனந்தி அவங்கள சோப்பு போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கான். இன்னொரு சிக்கல் என்னன்னா, சட்டப்படி உங்களோட கல்யாணம் செல்லாது. இப்ப போய் இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வெயி, அது இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த ஆனந்தியை இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறது தான். அவ நொந்து நூலாகி, ஐயோ இனிமே இவங்களோட சங்காத்தமே வேண்டாண்டா சாமின்னு அவ பைத்தியம் பிடிச்சு ஓடணும். அதுக்கு நாம எல்லா வேலையும் செய்யணும். அப்பதான் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கும் உங்க பங்கு வந்து சேரும். என்னங்க நீங்க எல்லாமே அவளுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. ஐயோ இதுதான் யதார்த்தம், அத புரிஞ்சுக்கோ. இப்ப எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, ஊரே அவரை கண்டா பயப்படும். ஒரு பக்கம் பெரிய பணக்காரர், இன்னொரு பக்கம் பெரிய ரவுடி. நானே அதை ஒத்துக்கிறேன், அவரு ரவுடி தான். ரவுடித்தனம் பண்ணாம இங்க இவ்ளோ பெரிய ஆளா வளர முடியாது. அப்படிப்பட்ட ஆளையே இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சு அந்த பானு மூலமா கேஸ் கொடுத்து ஒட்டுமொத்த மான மரியாதையும் வாங்கிட்டாங்க இவங்க. எங்களால இவங்களெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நடந்தது தானே. நாங்க பட்ட அசிங்கத்தை இனிமே மாத்த முடியாதுல்ல. அதுக்காக நாங்க பட்ட அவமானத்துக்கு பதிலா அவங்க இன்னும் அவமானப்பட்டு நிக்கணும்னு யோசிக்கிறோம். எப்பவும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்யக்கூடாது. நேரம் பார்த்து காய நகர்த்தணும். இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? உனக்கான உரிமையை நீ முழுசா எடுத்துக்கணும். இந்த மாதிரி உள்ளேயே முடங்கி கிடக்காம ஃப்ரீயா எங்க கூட ஜாலியா வெளியே வரணும். இன்னும் கேட்டா நீ உன் அப்பா அம்மாவை கூட இங்க அடிக்கடி வந்து பார்க்க சொல்லு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், உன் கழுத்துல இருந்த தாலி எங்க? அத அப்பப்ப கழட்டி வச்சிருவேன். தூங்கும் போது ரொம்ப குத்துச்சு, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஐயோ, இங்க வாழ்க்கையே குத்துது, உனக்கு மஞ்ச கயிறு குத்துறது தாங்கிக்க முடியலையா? முதல்ல அதை எடுத்து போடு கழுத்துல. இதுல பல மேட்டர் இருக்கு நட்டாஷா. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல தாலி பிரிச்சு கோக்குறதுன்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கு. உங்க வீட்ல இந்த மாதிரி வழக்கம்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா அது எல்லா இடத்துலயுமே இருக்கு நட்டாஷா. நீ முதல்ல தாலி எடுத்து கழுத்துல மாட்டு. எங்க தாலி? இங்கதான் வச்சேன், எங்க இருக்குன்னு தெரியல. எங்க? சுத்தம். நல்ல வேலை, எலி தூக்கிட்டு போகாம இருக்கே. இப்போ தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை நடத்தணும். அதுவும் இதே வீட்ல இவங்க கண்ணு முன்னாடி கிராண்டா நடத்தணும். உங்க வீட்ல இருந்து எல்லாரையும் வர வச்சு அசத்திடுவோம். ஆனா வழக்கமா கோயில்ல தானே பண்ணுவாங்க. அட, நாம கோவில்ல வச்சு இந்த ஃபங்க்ஷனை செஞ்சா அந்த மீனாட்சி, ஆனந்தி இதுங்கெல்லாம் வருங்களா? மாட்டானுங்க. அவளுங்களை வெறுப்பேத்தி அவளுங்க கண்ணு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும். அந்த ஆனந்தி நாக்க புடுங்கிட்டு சாவணும். எல்லா விஷயத்திலயுமே அவளை எமோஷனலா அடிச்சு இந்த வீட்டை விட்டே அவளை துரத்தணும். அதே மாதிரி அந்த ஆனந்தி கூட சுத்துறான் பாத்தியா, தமிழரசன் தமிழரசன்னு, அவங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும். அவங்க 2 பேருக்குள்ள தப்பா இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. ஏய், இருக்கோ இல்லையோ, ஆனா நாம தப்பான உறவு அவங்களுக்குள்ள இருக்குன்னு காட்டணும். எல்லாரும் அவளை காரி துப்புற மாதிரி செய்யணும். அவ கண்ணு முன்னாடியே நீயும் சரவணனும் அந்யோன்யமா நடந்துக்கிட்டு அவளை கடுப்பேத்தி அனுப்பணும். அவளை ஓட ஓட விரட்டணும். அவ தனியா ஓடினாலும் சரி, இல்ல அந்த தமிழை இழுத்துட்டு ஓடினாலும் சரி, நம்ம ரூட் மட்டும் கிளியரா இருக்கணும். அதுதான் நமக்கு வேண்டியது.
ஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சுட்டேங்க. கனகாம்மா போலாமா? எங்கப்பா போறோம்? டாக்டர் கிட்ட. ஐயோ டாக்டர் கிட்ட வேணாம், ஊசி போடுவாங்க. இல்லம்மா, ஊசிலாம் போட மாட்டாங்க. உனக்கு உடம்பு சரியில்லாம போனா தான் ஊசி போடுவாங்க. இப்ப நான் நல்லா இருக்கேனா? ஆமாம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இப்ப டாக்டர் கிட்ட போகணும்? செக்கப்புக்காக வர சொல்லியிருக்காங்க. சும்மா போய் நீ நல்லா இருக்கியான்னு பார்த்துட்டு அனுப்பிடுவாரு. எனக்கு மருந்து கொடுப்பாரா? ஆமாம்மா, கொடுப்பாரு. ஐயோ வேணாம்ப்பா, கசக்கும். இல்லம்மா, அப்பா கூட வரேன் இல்லையா, டாக்டர் கிட்ட சொல்லி உங்களுக்கு இனிப்பா மருந்து கொடுக்க சொல்றேன். சரியா? அதை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி விளையாடிக்கிட்டே இருப்பீங்க. சரியாம்மா? அப்புறம் அப்பா உங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். எல்லாம் வாங்கிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். சரியா? சரி. ஏய், பாப்பாவை கூட்டிட்டு போ, நான் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆமா, வா சொல்ல குட்டி. வைஜெயந்தி, வைஜெயந்தி. என்ன வளர்? நான் கனகாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி சரி. எங்க யாரையும் காணோம். தெரியல, எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க போல இருக்கு. அதான் வீடே அமைதியா இருக்கு. கனகா குட்டி போலாம் வா. அப்பா, கார்த்திக் அண்ணாவை கூட்டு போலாம்ப்பா. ஓ, கூட்டிட்டு போலாமே. ஏங்க எங்க போறீங்க? சும்மா இருக்க முடியாது உங்களால? சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான், கூட்டிட்டு போனா என்ன? ஏங்க விளையாடுறீங்களா? அவனை பாத்துக்கிறதுக்கு தான் அவங்க பெரியமா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க போறாங்க. ஏன் இப்ப கூட வெளியில தானே போயிருக்காங்க, கூட கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? நாம எதுக்குங்க வேலையில போற ஓனான எடுத்து மடியில கட்டிக்கணும்? நீங்க சும்மா வாங்க. நம்ம கூட்டிட்டு போய் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட அவ ஆத்தாக்காரி நம்மள நிக்க வச்சு கேள்வி கேப்பா. தேவையா இதெல்லாம்? பேசாம வாங்க. ஏய், என்னடி பேசுற நீ? நான் கரெக்டா தாங்க பேசுறேன். அந்த ஆனந்திக்கு என்ன கண்டாலே ஆகாது, எனக்கும் அப்படிதான். அவ பையன் கூட வந்தா நான் வரல. உங்களுக்கு அவன் தான் முக்கியம்னா அவனை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டுங்க. நான் என் புள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். தனியா போறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. வாடி. ஏய், என்ன கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, பண்ண பாக்குற நீ? அறிவில உனக்கு? சரிப்பா, நீங்க கனகாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். கனகா, நீ போயிட்டு வா. மீனாட்சி பெரியம்மா இப்போ வந்துருவாங்க, நான் உங்க கூட வெளியே போயிட்டு வரேன். என்னாச்சு வளர்? இவனையும் கூட்டிட்டு போகணுன்றாரு, கொஞ்சம் கூட விவசாயே இல்லாம. அவருக்கு என்ன, ஈஸியா சொல்லிடுவாரு. நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்மள தானே ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்பா. தேவையா நமக்கு இதெல்லாம்? அம்மா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கம்மா. என்னங்க எதுவும் பொதுவா கூட பேச விட மாட்டீங்க? ஏய், பேசாம வா வா. புள்ளையா இது திமிர் பிடிச்சது. இந்த வயசுல என்னென்னலாம் பேசுறான் தெரியுமா? அன்னைக்கு என்கிட்டயே வந்து எங்க அப்பாயே உங்களுக்கு பயப்படுறாரு, நீங்க ஏன் எங்க அப்பா கூட இருக்கீங்கன்னு கண்டதெல்லாம் கேக்குறான். இவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு.